ஹாய் மக்களே, இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நானும் எங்க அம்மாவும் மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு 8:30 மணி டைம் இப்போ. ஆனாலும் சரியான பனி பெய்யுதுங்க. பார்க்க நல்லா இருக்கு, ஆனா நிறைய பேருக்கு உடம்பு சரியாம போகும். அது ஒண்ணுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பசங்களுக்கு முக்கியமா இந்த பனி ஒத்துக்காது இந்த சீசன். ஸோ இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல காய்கறி அறுவடை தான் பார்க்க போறோம். கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா நிறைய காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு அறுவடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த செடி வந்து நிறைய ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். இதுல நிறைய வாட்டி நம்ம கத்திரிக்காய் எடுத்திருக்கோம், 1 கிலோ 3/4 கிலோ அந்த மாதிரி. ஸோ இந்த செடி பாத்தீங்கன்னா 1 வருஷமா எங்க கிட்ட இருக்கு. இது வந்து காயெல்லாம் அதாவது அறுவடை செஞ்சுட்டு பிறகு நம்ம இந்த கிளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கவாத்து பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் புதுசா இலை அந்த கிளைகள் வந்து அதுக்கப்புறம் பிஞ்சு காய்கள் தாங்க வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த செடியில நீட்டு கத்திரிக்காய் தான் இருக்கு. இது வந்து குட்டை கத்திரிக்காய். ஸோ பாருங்க, அதுவும் ப்ளூ கலர் எவ்வளவு அழகா நிறைய காய் கிடைச்சிருக்கு. 1 கிலோக்கு மேல கிடைச்சிருக்கு. இந்த லாங் வீடியோ நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த்ல வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து எவ்வளோ அறுவடை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ இந்த செடியிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ கத்திரிக்காய் நம்ம வந்து அறுவடை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சின்ன சின்ன செடி வந்து நம்ம மாடி தோட்டத்துலேயோ இல்லை நம்ம பால்கனிலேயோ இந்த மாதிரி நம்மளுக்கு எங்கெங்கே இடம் இருக்கோ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டியில் இந்த மாதிரி தக்காளி, கொத்தமல்லி, ஏதோ என்ன விதை உங்ககிட்ட இருக்கோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த செடியிலேருந்து காய் நீங்கள் பறித்து சாப்பிடும் போது அந்த சந்தோஷமே வேறு லெவலாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வீட்லேயே நம்ம அதாவது நம்ம வீட்லேயே நம்ம பார்த்து பார்த்து உரம் போடுறோம். ஸோ மருந்து இல்லாத நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ ஆர்கானிக்காக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு பாருங்கள், ஒரு பவுல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. இப்போ இதுலேயும் பாருங்கள் இன்னொரு வாட்டி. ஸோ மாதத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம 4-5 வாட்டி அறுவடை செஞ்சிட்டோம். ஸோ 4-5 வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி கூட நான் நிறைய கத்திரிக்காய் வந்து அறுவடை செஞ்சுருந்தேன். ஸோ எல்லாம் கலந்தது. இதுதான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு கிடையாது. ஸோ எல்லாமே கலந்துருக்கு. பச்சை நீட்டு கத்திரிக்காய், அதே மாதிரி நீல கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய், ஸோ எல்லாமே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் பாஸும் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு நல்ல ஒரு வெஜிடபிள்ஸும் கிடைக்கும். ஸோ ஒரு நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கும். இந்த செடியோட வேலையெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா செடி அதுக்கு உரம் போடுறதும் தண்ணி போடுறதும், ஸோ அதுலேருந்து ஒரு பூ வந்தாலும் அதுலேருந்து ஒரு காய் வந்தாலும் அந்த ஃபீலே வேறையாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பசங்களெல்லாம் ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டு சில பேர் வந்து வேலைக்கு போகிறாங்க, சில பேர் வந்து வேலைக்கு போக முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஒரு டைம் பாஸ்க்கும் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவே நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ காய் கிடச்சிருக்கு. ஸோ எல்லாமே கலந்து தான் இருக்குது. ஒரே செடியிலேருந்து நம்ம எல்லாமே எடுக்க முடியாது. ஒரு 5-6 செடி நம்ம நட்டினா தான் ஒரு 1/2 கிலோக்காவது நம்ம காய் எடுக்கலாம். ஸோ பாருங்கள். ஸோ நம்ம வந்து செடியை ரொம்ப எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு செடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காய் கொடுக்கும். அதாவது இப்போது ஒரு செடியிலேருந்து 3-4 வாட்டி நம்ம அறுவடை செஞ்சுட்டு பிறகு அதில் இருக்கிற இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பறிச்சிடணும். இலை பறிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம கிளைகள் நல்லா கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா புது கிளைகள், அதே மாதிரி புது இலை எல்லாம் வந்து அதுக்கப்புறம் பிஞ்சு, அதாவது பூ பிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா காய் கொடுக்கும். ஏன்னா நம்ம கட் பண்ணி விடும்போது அந்த செடி வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு
வளர்ச்சி நல்லா இருக்கும், காயோட வளர்ச்சி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் நம்மளுக்கு செடி. ஸோ போன மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்ச இந்த கத்திரிக்காங்க பற்றி தான் இந்த பெரிய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.